ஃபர்ஸ்ட்டு மார்னிங் எழுந்து வந்து வெந்தய டீ, மார்னிங் அண்ட் ஈவினிங் வெந்தய டீ வந்து குடிச்சிருவேன்க்கா. காலையில ஊற வச்ச அந்த தண்ணி அது குடிச்சிருவேன். அப்ப அந்த க்ளோ வாட்டருமே குடிச்சிருவேன்க்கா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த அத்திப்பழம் இருக்கு லைட்டே ஊற போட்டுட்டு, அத அப்படியே ஜூஸ் மாரி அடிச்சு குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த பாதாம் வந்து தோல் உரிச்சு, வால்நட்டு 4 இந்த கிரேப்ஸு இதெல்லாம் வந்து ஊற வச்சு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அதுவும் சாப்பிட்டுருவேன்க்கா. அப்புறம் ஆயில் பாத் பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் எடுப்பேன். ரொம்ப பாடி கூலிங்கா ஹீட்டா இருக்கும் எனக்கு. அதனால வந்து ஆயில் பாத் வந்து வாரத்துல 1 நாள் நான் எடுப்பேன்க்கா. அப்புறம் பீரியட்ஸ் ஆன 3 டேலேருந்து 10த் டே வரைக்கும் பீரியட்ஸ் ஆன 3வது நாள்ல இருந்து 10த் டே வரைக்கும் இந்த தோல் உளுந்து கஞ்சி நீங்க உங்க சேனல் ஆரம்பிச்ச ஸ்டார்ட்டிங்லங்கக்கா. அப்ப இருந்து நான் ஃபாலோ பண்ணதுக்கா. அது சொல்லியிருந்தீங்க அந்த கஞ்சி நான் ஃபாலோ பண்ணேன்க்கா. 10 டேஸ் 3 டேலேருந்து 10 டே வரைக்கும் குடிப்பேன்க்கா. அப்புறம் ஃபர்ஸ்ட் டேலேருந்து 3 டே வரைக்கும் அந்த 3 மந்த் மலைவேம்பு நான் வந்து டேப்லெட் வேற எடுத்துட்டு இருந்தேன் ஒரு 3 மந்த் நீர் கட்டிக்கு. அத எடுத்துக்கிட்டு இருப்பேன். அந்த மலைவேம்பு குடிக்கிறப்போ அந்த 3 நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா, நானு டேப்லெட் எடுக்க மாட்டேன். அந்த மலைவேம்பு 3 மாசம் குடிச்சேன்க்கா. மந்த்லி 3 டேஸ்ன்ட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, 2 லிட்டர் தண்ணி நெறைய குடிக்கணும். அப்பதான் நீர் கட்டி கரையும் அப்படின்ட்டு, இந்த பட்டர் மில்க் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து நானு தண்ணி தாகம் எடுக்கிறப்பலாம் வந்து அந்த தண்ணி தான்க்கா நான் குடிப்பேனே. கொஞ்சம் நல்லா இருக்கும்க்கா. அப்புறம் வந்து இந்த பூங்கார் அரிசி நீங்க சொல்லியிருந்தீங்கக்கா. நம்ம லேடீஸ்க்கான அரிசி. இது வந்து கர்ப்பப்பை நீர் கட்டிய கரைக்கும். கருப்பைக்கு இருதய சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி சொல்லியிருந்தீங்க. அப்ப அந்த அரிசி நான் வந்து எனக்கு அந்த அரிசி வாங்கி நான் ஃபாலோ பண்ணேங்க்கா. அந்த கஞ்சா நைட்டே ஊற வச்சு காலையில மிக்ஸில அரைச்சு கஞ்சி மாரி ரெடி பண்ணி அததான்க்கா குடிப்பேன். இந்த வெஜிடபிள்ஸ் தான் அந்த பொரியல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆயில் எடுக்கக்கூடாது நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இந்த கொய்யாப்பழம், மாதுளை, ரெட் பனானா இதெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டுமே சாப்பிட்டோம்க்கா. எப்பவும் போல ஆஃப்டர்நூன் ரைஸு, வெஜிடபிள்ஸு, கீரை இந்த மாரி அப்புறம் எக்கு மாசத்துக்கு 1 நாள் மட்டும் மட்டனு, நாட்டுக்கோழி அந்த மாரிக்கா. இந்த பிராய்லர் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டோம்க்கா. மைதா இல்ல, மில்க்கு இல்ல, ஆ சுகரும் இல்ல. இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன்க்கா. அதுக்கப்புறம் ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே எதுவுமே சாப்பிட மாட்டேன்க்கா. இந்த ஃப்ரைட் ரைஸு எதுவுமே வெளிய சாப்பிட மாட்டேன்க்கா. நைட்ல பார்த்தீங்கன்னா, வெறும் இட்லி மட்டும் தான்க்கா. தோசையும் சாப்பிட மாட்டேன்க்கா. முக்கியமா செவ்வாய்க்கிழமை அந்த வெத்தல தீபம் ஏத்துறேன்க்கா முருகருக்கு. அப்புறம் மார்னிங் வந்து 1 1/2 மணி நேரம் வாக்கிங் போவேன்க்கா நானும் என் ஹஸ்பண்டுமே. நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரீயா பேசிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, மனசு அப்படியே ரொம்ப லேசா இருந்ததுக்கா. இருந்த வரைக்குமே நான் வீட்ல இருந்த வரைக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும்க்கா. எப்போ வாக்கிங் நான் போக ஆரம்பிச்சேனோ நல்லா இருந்துச்சுக்கா. இந்த பட்டர்ஃப்ளை எக்சர்சைஸ் வந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பண்ணுவேன்க்கா அந்த யோகா. பண்ணா அந்த பீரியட்ஸ் நல்லா ஆகும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால அது மட்டும் நான் பண்ணுவேன்க்கா. அப்புறம் ஈவினிங்ல வந்து இந்த பச்சை பயிறு, சுண்டல் ஏதாவது ஒண்ணு டெய்லி ஒண்ணு வேக வச்சு சாப்பிட்டுருவேன்க்கா. இதனால நான் பண்ணதுனால 69 கிலோ 70 கிலோல இருந்து எனக்கு 62 கிலோ வெயிட் லாஸ் ஆச்சுக்கா. வெயிட் நான் குறைச்சிட்டேன்க்கா. எனக்கு நீர் கட்டி இருந்ததுக்கா. 3 மாசம் டேப்லெட் குடுத்தாங்க. பட் நான் இருந்தாலுமே அக்கா சொன்னத ஃபாலோ பண்ணலான்ட்டு ஃபுட் ஸ்டைலே டோட்டலா மாத்திட்டேன்க்கா. அந்த நீர் கட்டி டேப்லெட் போட்டுமே 3 மாசம் நானு சும்மா தான்க்கா இருந்தேன். அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் எதுவும் போடல நானு. ஆ அதனாலயே 7த் மந்த் நான் வந்து கன்சீவ் ஆனேன்க்கா. என்னோட ஹஸ்பண்டுக்குமே நாங்க பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணல கிட்டத்தட்ட அவருக்குமே சேம் தான்க்கா. அவருக்குமே அந்த அத்திப்பழம் ஜூஸ் குடுத்துருவேன். 5 பாதாமு, வால்நட்டு, கிரேப்ஸ் சோக் பண்ணது எல்லாமே குடுத்துருவேன். டெய்லியும் மார்னிங் இல்ல நைட்டு அந்த பசும் பால் இருக்குல்லக்கா, அது குடுத்துருவேன்க்கா அவங்களுக்கு. அப்புறம் அவங்களுமே கூட வாக்கிங் தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து மாப்பிள சம்பா கஞ்சி குடுப்பாங்க. அவங்க வேலைக்கு போறவங்க. இருந்தாலுமே அவங்களுக்குமே அந்த மாப்பிள சம்பா கஞ்சி அவங்க நல்லா இருக்கும்ன்ட்டு அவங்களுக்கு அது ரெடி பண்ணி குடுப்பேன்க்கா நானு. கூட தயிர் குடுத்துருவேன். அவங்களுக்கு வெஜிடபிள்லாம் குடுத்துருவேன்க்கா. அவங்களுக்குமே எக்கு, அதுக்கப்புறம் இந்த கீரைலாம் குடுத்துருவேன்க்கா. சேம் அதே நான் ஃபாலோ பண்ண மாரி கொய்யாப்பழம், மாதுளை, ரெட் பனானா, இந்த பச்சை பயிறு, சுண்டலு, மட்டனு சேம் இதெல்லாம் அவங்களுக்கு தான்க்கா. சேம் நோ மைதா, நோ சுகரு, நோ காஃபி, டீ எதுவுமே அவங்களுமே வெளிய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்க்கா. அவங்களுமே வந்து இந்த ஃபெர்டி பிளஸ் சொல்லிட்டு விட்டமின் டேப்லெட்ஸ்க்கா. அவங்களுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாக்குன்னு குடுத்தாங்க. அவங்களுமே 3 மந்த் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எதுவும் யூஸ் பண்ணலக்கா. இப்படியும் ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறமும் நாங்க அந்த ஃபுட்ட வந்து நாங்க விடாம ஃபாலோ பண்ணோம்க்கா. நீங்க சொன்ன மாரி எல்லாமே அந்த இன்டர்கோர்ஸ் இருக்கதா இருக்கட்டும், கரெக்ட்டா ஓவலேஷன் டேல இருக்கிறது, எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ண போய் தான்க்கா அந்த மாரி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. 7த் மந்த் நான் 6 மந்த் ஃபுல்லா இவ்வளவும் நான் ஃபாலோ பண்ணேன்க்கா. 7த் மந்த் பாப்பா கன்சீவ் ஆச்சு. பட் வந்து நானு அப்பவே சொல்லியிருக்கோம். இப்ப பாப்பாவுக்கு 2 1/4 வயசு ஆகுது. என்னால அப்ப சொல்ல முடியல. ஏன்னா அந்த பிரெக்னன்சி அப்புறம் பாப்பா பொறந்து அதுல மெசேஜ் எதுவும் பண்ண முடியல. அதனால தான்க்கா. இப்ப பாப்பாக்கு 2 1/4 வயசு ஆகுதுக்கா. தேங்க் யூ சோ மச்க்கா.
நான் இந்த மாரி கஞ்செல்லாம் குடிக்கவும், அவங்க அண்ணனே எங்க வீட்டுக்காரோட ஹஸ்பண்டோட அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, "இந்த கஞ்சிலாம் குடிச்சா எங்கேருந்து கன்சீவ் ஆக போறீங்க? பிரெக்னன்ட் ஆக போறீங்க. நல்லா சத்தா சாப்பிடணும். அப்பதான் கன்சீவ் ஆவீங்க. இதெல்லாம் குடிக்காதீங்கன்னு" சொன்னாங்க. ஆனா நாங்க எதுவுமே கேட்கலங்க்கா. 2 பேருமே விடாம முயற்சி பண்ணி ஃபாலோ பண்ணோம்க்கா. அதுக்கான ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சுச்சுக்கா.